எல்லாரும் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு வந்து என்ன பண்ணாரு, பர்ஃபார்மன்ஸையும் சூப்பரா பண்ணிறாரு. அதனால அவர வின்னரா தேர்ந்தெடுத்துட்டாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. குமரன் வந்து கங்ராட்ஸ் பண்றாங்க. இந்த சூழ்நிலையில காவேரி வந்து ரொம்ப வந்து ஏங்கி பார்க்குறதும் அவங்க 2 பேரையும், அதே டைம்ல காவேரி வந்து இந்த மாரி ஹஸ்பண்ட்னா இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறதையும் பார்த்துட்டு விஜய் வந்து காவேரியை பத்தி யோசிக்கிறாரு. உடனே காவேரி கிட்ட எல்லாமே மனசு திறந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் முடிவு பண்றாரு. இந்த சூழ்நிலையில காவேரியை வந்து கூப்பிடுறாரு விஜய். நம்ம 2 பேரும் ஒண்ணா டிரைவிங் போலாம் காவேரி. ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம லாங் டிரைவ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. காவேரி முதல்ல மறுக்கிறாங்க. அப்புறம் விஜய் வந்து ரொம்ப கெஞ்சி கேட்டதால சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. அடுத்து விஜயும் காவேரி வண்டியில் போயிட்டே இருக்காங்க. அப்போ வந்து யோசிக்கிறார் விஜய், இன்னைக்கு எல்லா விஷயத்தையும் காவேரி கிட்ட சொல்லணும், மனசை திறந்து பேசணும். அதுக்கப்புறம் காவேரி கிட்ட நடந்த விஷயத்துக்கு எல்லாத்தையும் சொல்லி வந்து நான் எப்படி காவேரி லவ் பண்ணுறேன், காவேரி தான் என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. எந்த சூழ்நிலை விஜய் என்ன காவேரி கிட்ட வந்து சொல்லிகிட்டே வராரு. இந்த மாதிரி வந்து நீ என்ன நினைக்கிற காவேரி, நம்ம எங்கே போகிறோம்னு நினைக்கிற அப்படின்னோடனே, எங்கே போகிறோம், நீங்கள் தானே சொன்னீங்க லாங் ட்ரைவ் போகணுன்னு சொல்லிட்டு அப்படின்றாங்க. இங்கே பாரு காவேரி, லைஃப்பில் நிறைய பிரச்சனைங்க நம்ம 2 பேருக்குள்ளே வந்திருக்கு இல்லையா, அதை பற்றி பேசுறதுக்கு மெயினாக போகிறோம். ஒன்றும் பேச வேண்டியதில்லை, நீங்கள் வீட்டில் எடுத்து விடுங்க, அதெல்லாம் விட முடியாது, நான் தான் லாங் ட்ரைவ்னு சொன்னால நான் லாங் ட்ரைவ் தான் கூட்டிகிட்டு போவேன் அப்படின்றாங்க. என்ன உம்முன்னு வர, என்கிட்ட பேச மாட்டியா அப்படின்னோடனே, உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்றாங்க. என்ன காவேரி இப்படிலாம் பேசுகிற, நீ பேசினா தானே எனக்கும் சந்தோஷமாக இருக்கணும். இங்கே பாரு, நான் சொல்கிறத சொல்லிட்டேன், நீ என்கிட்ட பேசி ஆகணும், புரியுதா அப்படி சொல்லிகிட்டே வரும்போது திடீர்னு வந்து அந்த டைமில் வண்டி வந்து ஒரு ஆக்சிடென்ட் வந்து ஏற்பட்டுடுது. அந்த டைமில் விஜய் வந்து காரை நிறுத்திட்டு போயிட்டு அங்கே ஆக்சிடென்ட் பண்ணவங்களை வந்து சண்டை போடுறாரு. எதுக்காக வண்டி எடுத்து வந்து இடிச்சிங்க, நீங்கள் நேரம் நான் வந்து பிரேக் போடலன்னா உங்கள் கதை முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காரு. இங்கே வந்து காவேரி பார்க்காம அவர் பாட்டுன்னு சண்டை போட்டுகிட்டே இருக்காரு அவங்கக்கிட்ட. அடுத்து வந்து காவேரி காவேரி இறங்கி வராங்க. இறங்கி வந்தோடனே காவேரியோட அந்த வந்து தலையிலேருந்து அப்படியே ரத்தமாக கொட்டுது. அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறார். என்னாச்சு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு வந்து கையை வைக்கிறாரு விஜய் அந்த ரத்தத்து மேலே. அப்போ வந்து ரொம்ப வலிக்குதா காவேரி அப்படின்னோடனே, ஆமாம் ரொம்ப கேராக இருக்குங்க அப்படின்னோடனே, அப்படியே வந்து காவேரி வந்து மயக்கம் அடைகிறாங்க. உடனே பதறி போகிறாரு விஜய். என்னாச்சு காவேரி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துடுறாரு. இப்போ வந்து ரொம்ப மோசமாக இருக்குப்பா, முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து முதல்ல உள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இட்டு போயிட்டு உட்கார வச்சுட்டு, சரி முதல்ல வந்து இந்த ரத்தத்தோட தண்ணி குடின்னு சொல்லிட்டு தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வா அப்படின்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போகிறாரு. இங்கே வந்து காவேரி வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் எய்ட்லாம் முடிச்சிடுறாங்க. ஒன்றும் இல்லை சார், இப்போ சரியாயிட்டாங்க, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. காவேரி பார்த்து ரொம்ப பயந்துடுறாரு விஜய். சாரி காவேரி, என்னால் தான் உனக்கு ஆச்சு, நீ அப்போவே சொன்னேன் நான் எங்கள் அம்மா கூட அவங்க கூட போயிடுறேன்னு சொல்லிட்டு நான் தான் கேட்காம உன்னை கூப்பிட்டு வந்துட்டேன், என்னை மன்னிச்சிடு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாரு விஜய். ரொம்ப வலிக்குதா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழற மாதிரி கேட்குறாரு. அதை பார்த்த வந்து காவேரி அப்படி கலங்கி போகிறாங்க. விஜய் தமிழை எவ்வளோ அனுபவிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு